போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு நல்ல கால்ஃபாராகவே அமையுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அடுத்த கால்ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், சரிங்களா, HALன்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகாரத்னா பப்ளிக் செக்டார், சரிங்களா. இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான போஸ்டிங்க்கு வேக்கண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ட்ரெயினிஸ், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ், சரிங்களா. ரெண்டுலேயுமே 60 வேக்கண்ட் விட்டுருக்காங்க. டிபார்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ இந்த வேக்கண்ட் வந்து எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்டு நம்பர் 29/7/2026 விட்டுருக்காங்க. சரி, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரிசர்வேஷன் படியே கொடுத்துட்டாங்க. என்னென்ன வேக்கண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல், எஸ்சிக்கு ஒரு வேக்கண்ட்டு, ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு ஒரு வேக்கண்ட்டு, யூஆருக்கு 2 வேக்கண்ட்டு, டோட்டலாக 4 வேக்கண்ட்டு. எலக்ட்ரிக்கலில் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு ஒரு வேக்கண்ட்டு, எஸ்டிக்கு ஒரு வேக்கண்ட்டு, ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 3 வேக்கண்ட்டு, இடபிள்யூஎஸ்க்கு 1, யூஆருக்கு 1, 7 வேக்கண்ட் இருக்குது எலக்ட்ரிக்கலுக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவங்களுக்கு எஸ்சி 3, எஸ்டி 3, ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, இடபிள்யூஎஸ்க்கு 2, யூஆருக்கு 7, கொஞ்சம் நல்ல வேக்கண்ட்டு 20 வேக்கண்ட் இருக்குது. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு 1, ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 1, யூஆருக்கு 1, டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வேக்கண்ட்டு. மெக்கானிக்குக்கும் நல்ல வேக்கண்ட்டு, டோட்டலாக 22 விட்டுருக்காங்க. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வேக்கண்ட்டு, எஸ்டிக்கு 2 வேக்கண்ட்டு, ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 6 வேக்கண்ட்டு, இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட்டு, யூஆர் கேட்டகரியில் பாருங்கள் 9 வேக்கண்ட்டு, மொத்தம் 22 வேக்கண்ட் இருக்குது. அப்புறம் சிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரிமிலேயரில் 1, யூஆரில் 2, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3. மெட்டலர்ஜியில் யூஆரில் 1, டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 வேக்கண்ட் விட்டுருக்காங்க. இதில் டிசைன் ட்ரெயினியில். இதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் 60 வேக்கண்ட் டோட்டலாக மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியில். எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 வேக்கண்ட்டு, எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வேக்கண்ட்டு. இதில் அதிகம் மெக்கானிக்கலுக்கு 27 வேக்கண்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எஸ்சிக்கு மட்டும் 1 வேக்கண்ட் இருக்குது. மெட்டலர்ஜியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 1, யூஆருக்கு 1, 2 வேக்கண்ட்டு. அடுத்தது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, ஓபிசி நான் கிரிமிலேயரில் 1, இடபிள்யூஎஸில் 1, யூஆரில் 1, மொத்தம் 5 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சிவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரிமிலேயரில் 1, யூஆரில் 1, டோட்டலாக 2. இங்கேயும் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் எல்லாம் இந்த வேக்கண்ட் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு, சரிங்களா. 2023க்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026ல் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கும் டிசைனர் ட்ரைனிங்க்கான போஸ்டிங்ஸ் வெளியே விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வேக்கன்சிஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை பார்த்துருவோம். ஆக்சுவலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வேக்கன்சிஸு, ரிசர்வேஷன் எப்படி இருக்குது, அப்புறம் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி, சரிங்களா. அது எப்படி முடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த குவாலிஃபைங் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 10+2+4, சரியா. 10th முடிச்சுட்டு 12th 2 வருஷம், 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்தவங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ கேண்டிடேட்டராக இருந்தீங்க அப்படின்னா 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ ப்ளஸ் 3 இயர்ஸ் லேட்ரல் என்ட்ரிங் இன்ஜினியரிங், சரியா. அப்போ 10+3+3 இதுவும் எலிஜிபிள். அப்போ டிகிரியை பொறுத்தளவு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங், சரிங்களா, பிஇ முடித்தவங்க எல்லாருமே எழுதலாம். அடுத்தது என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் வேக்கன்சிக்கு ஏரோஸ்பேஸ் முடித்தவங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் EEE, அப்புறம் E&I எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷனு. அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அதை முடித்தவங்களும் எழுதலாம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்டு பவர் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் எழுதலாம். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தளவு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ECE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அடுத்து VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி முடித்தவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்ஜினியரிங். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில்.
இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க எல்லாருமே எழுதலாம். மெக்கானிக்கல் பாருங்கள், மெக்கானிக்கல் எழுதலாம், மெக்கானிக்கல் அண்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எழுதலாம், மெக்கானிக்கல் அண்டு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எழுதலாம், மெக்கட்ரானிக்ஸ் படித்தவங்க எழுதலாம், மெக்கானிக்கல் அண்டு ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் எழுதலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவு நிறையா இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங்கு, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஜினியரிங்ன்ட்டு எல்லாமே இருக்குது. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். அடுத்து மெட்டலர்ஜியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலர்ஜி, மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி, மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ். இது முடித்தவங்க எல்லாருமே எதை எழுதலாம்? மெட்டலர்ஜியில் எழுதலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அடுத்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். அடுத்தது மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ் பண்ணப்போ 70% மார்க் இருக்கணும். இங்கே வந்து எதை கொடுக்கலன்னா சிஜிபிஏ கொடுக்கல, மார்க்கு கொடுத்துருக்காங்க. யூஆர், ஓபிசி, நான் கிரிமிலேயர், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 70%. சரிங்களா? ரெண்டுலேயுமே டிசைன் ட்ரைனியும் சரி, மேனேஜ்மெண்ட் ட்ரைனியும் சரி, ரெண்டுத்துலேயுமே 70% மார்க் எடுத்துருக்கணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா 60% இருக்கணும். சரிங்களா? அப்போ 70%க்கு மேலே பர்சன்டேஜ், சிஜிபிஎல்ல பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறவங்க எழுதலாம். அடுத்தது இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த ஹச்ஏஎல்ல நீங்கள் ஒரு ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கேண்டிடேட்ஸ் கரண்ட்லி இன் த ஃபைனல் இயர், ஃபைனல் செமஸ்டர் ஆஃப் their பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி மே ஆல்சோ அப்ளை provided candidates have secured the prescribed aggregate percentage of mark as indicated above up to the last semester or year of the examination at the time applying. இவங்களுக்கும் இந்த 70% அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எத்தனை செமஸ்டர் முடிஞ்சிருக்கோ அது எல்லாத்தோட அக்ரிகேட்டு 70%ஆக இருக்கணும். சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ஆஃப் சச் கேண்டிடேட்ஸ் வில் பி ஃபர்தர் பி சப்ஜெக்டட் to their obtaining minimum prescribed aggregated percentage of marks in the final degree. முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் முடித்ததுக்கப்புறமும் 70% இருந்தால் தான் உங்களை அடுத்து ஃபர்தராக கண்டினியூ பண்ண வைப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இன்டர்வியூ டென்டேட்டிவ் ஷெடியூல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2026. இப்போ செப்டம்பர் 2026க்குள்ளே எக்ஸாமை முடிச்சிருவாங்க. சரியா? சரி, இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜ் கிரிட்டேரியாவை பொறுத்தளவு அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 28 இயர்ஸ், 28 வயசு. அப்போ ஓபிசியில் கிரிமி லேயரில் இருக்கிறவங்க, சரிங்களா, கிரிமி லேயர், அது போக அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க, யூஆர் இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸு அசான் 14/8/2026, 14/8/2026 28 வயசுக்கு முன்னாடி இருக்கணும். சரிங்களா? இது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு ஓபிசி நான் கிரிமிலேயராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கேட்டகரி வைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டேஷன் இருக்கும். இப்போ அப்பர் ஏஜ் இஸ் ரிலாக்ஸபிள் 5 இயர்ஸ் யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் ரிலாக்ஸபிள் பை 3 இயர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஓபிசி நான் கிரிமி லேயர். சரிங்களா? ஓபிசி நான் கிரிமி லேயராக இருந்தாங்க அப்படின்னா 3 வருஷம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். சரி, அப்போ இதுதான் நமக்கு அப்பர் லிமிட் ஏஜ் வந்து 28. ஓபிசியாக இருந்துச்சு அப்படின்னா 31 வயசு வரை எழுதிக்கலாம். இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்துச்சுன்னா 33 வயசு வரை எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், அதாவது அன்ரிசர்வ்டுக்கும், ஓபிசி, கிரிமி லேயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரிமி லேயர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா ஃபீஸு. எக்ஸப்ஷனில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்டெம்ப்டட் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ. சரிங்களா? அடுத்தது
இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நமக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு செலெக்ஷன் டெஸ்ட் ஆன் ஆல் இண்டியா பேசிஸ் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ அட் பெங்களூர். இன்டர்வியூ எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் நடக்குது. சரிங்களா? அப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் வில் காம்ப்ரமைஸ் ஆஃப் அன் ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு செலெக்ஷன் டெஸ்ட் ஆன் ஆல் இண்டியா பேசிஸ் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ அட் பெங்களூர். இப்போ மேக்ஸிமம் டெஸ்ட் சென்டரும் எங்கே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறத வச்சு போடலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், த ஆன்லைன் டெஸ்ட் வில் பி ஹெல்ட் அட் சிட்டிஸ் அஸ் இண்டிகேட்டட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்டு டு சூஸ் எனி 3 cities அஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் டெஸ்ட் சென்டர். சரிங்களா? என்னென்ன சென்டர் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, மெயின் தீமுக்கு வருவோம். த டெஸ்ட் வில் பி ஆஃப் 2.5 hours, 2.5 மணி நேரம் டெஸ்ட்டு. The test will be 3 parts of compromising of multiple choice questions. MCQஸாக இருக்கும். CBTயில் பண்ண போகிறீங்க. பார்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 MCQs on ஜென்ரல் அவேர்னஸ். சரிங்களா? இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் 20 MCQs இருக்கும். அடுத்து பார்ட் 2 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 MCQs ஆன் இங்கிலீஷ் அண்டு ரீசனிங். இப்போ இங்கிலீஷும் இருக்குது அண்டு ரீசனிங் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ். அடுத்து மூணாவதாக டிசிப்ளின். சரிங்களா? உங்களோட இன்ஜினியரிங் டிசிப்ளின் கன்சர்ன்டு டிசிப்ளினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். அப்போ டோட்டலாக 160 கொஸ்டின்ஸ் எழுத போகிறீங்க. சரிங்களா? டெஸ்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். அடுத்தது இதில் எவ்வளோ பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் 1:5. எதுக்கு? ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுற ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1:5. யாருக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு எடுக்க போகிறாங்க. இப்போ 1:5னா நம்மகிட்ட மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 60 வேக்கண்ட்டு, இதில் ஒரு 60 வேக்கண்ட்டு இன்ட்டு 5 300 பேர் எடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு இதுக்கும் 300 பேர் எடுக்க போகிறாங்க. சரிங்களா? அடுத்தது மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா 85% மார்க் ஆன் ஆன்லைன் டெஸ்ட்டு, 15% ஆஃப் இன்டர்வியூ. இப்போ 85% நீங்கள் எழுதுகிற சிபிடி மார்க்கு, அதே மாதிரி இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மார்க்கு. சரிங்களா? இப்போ இதில் இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க. மினிமம் சிபிடியில் நீங்கள் 50 மார்க் எடுத்துருக்கணும். இன்டர்வியூலையும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். சரியா? 50% ஆஃப் மார்க் சிபிடியாக இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூவாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயும் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% மார்க் எடுத்துருக்கணும். சரி, அடுத்தது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டாக போட்டிருப்பாங்க. நீங்கள் மினிமம் எத்தனை வருஷம் ஹச்ஏஎல்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 years ஒர்க் பண்ணணும், இன்க்ளூடிங் ட்ரைனிங் பீரியட். ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 weeks ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். அப்படின்னா 1 வருஷம் இருக்கும் ப்ளஸ் 4 வருஷம். சப்போஸ் அப்படி வெளியே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 lakhs ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டாக போட்டிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் அண்ட் எமல்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 weeks ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். 52 வாரம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறீங்க. ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைஃபண்டாக ஒரு 50,000 ரூபா தராங்க. சரிங்களா? மாதம் 50,000 ரூபா ஸ்டைஃபண்டு. வேரியபிள் டியர்னஸ் அலவன்சஸ் டிஏ இருக்குது, கேண்டீன் அலவன்சஸ் இருக்குது. பிசைட் பேச்சுலர் அக்காமடேஷன் இஸ் ஆல்சோ அட்மிசபிள் டூரிங் த ட்ரைனிங் பீரியட். சரிங்களா? அப்போ அக்காமடேஷனுமே கொடுத்துட்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹவுஸ் ரெண்ட் ஹச்ஆரும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 52 வாரம், சரிங்களா, ஒரு வருஷம் 12 மாதத்துக்கு உங்களோட சேலரி என்னவாக இருக்க போகுது அப்படின்னா 50,000 இருக்க போகுது. அடுத்து பாருங்கள், ஆன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த ட்ரைனிங் த ட்ரைனிஸ் வுட் பி அப்சர்வ்டு இன்ஜினியர்ஸ் இன் த கிரேட் 2 ஸ்கேல் பே ஆஃப். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 50,000 1,60,000 ரூபா. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் 2 ஸ்கேல். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,30,000 ரூபா சேலரி வந்துடும். சரிங்களா? 1,30,000 ரூபா. அது போக எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஆன் அப்சர்ப்ஷன் த ஆஃபீஸர் வில் பி எலிஜிபிள் ஃபார் பேசிக் பே, இது வேரியபிள் டியர்னஸ் அலவன்சஸ், அதர் பெர்க்ஸ் அண்ட் அலவன்சஸ் அண்டர் கேஃபிட்டேரியா சிஸ்டம்.
கம்பெனி அக்காமடேஷனு, ஹச்ஆர் அலவன்சஸ்ஸு எல்லாமே இருக்குது. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, பிஎஃப் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரியாக வரப்போகுது. சரி, அப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, எப்போல்லாம் அப்ளை பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். டென்டேட்டிவ் ஷெட்யூல் செலெக்ஷன்ஸ், ரிலீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29/7/2026 வெளியிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 14/8/2026. சரிங்களா? அப்போ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட அட்மிட் கார்டை எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 20/8/2026. ஆன்லைன் டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 5/9/2026, 6/9/2026. 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பரீட்சை. அடுத்து டிக்ளரேஷன் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் ரிசல்ட்டு 4 நாளில் ரிசல்ட்டு. 10/9/2026 ரிசல்ட்டு. இன்டர்வியூ கால் லெட்டரை நீங்கள் 12ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ பெங்களூரில் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21/9 25/9 வரை நடக்குது. ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு எப்போ விட்டுருவாங்க? 30/9/2026 விட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ உங்களோட ஆஃபர் லெட்டர் உங்கள் கைக்கு எப்போ வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/10/2026 வந்துடும். ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9/10/2026 15/10/2026. அடுத்து நீங்கள் ட்ரைனிங் போகிற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பெங்களூரில் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/10 28/10/2026. அடுத்து நீங்கள் ட்ரைனிங்க்கு உள்ளே போயிடுவீங்க. 29/10/2026 உள்ளே போயிடுவீங்க. நாளைக்கு டேட்டு August 1. சரியா? நீங்கள் வேலைக்கு போகிற டேட்டு பாருங்கள் 29/10. மிஞ்சி போனால் இன்னும் எத்தனை இருக்குது? இதில் ஒரு ஆகஸ்ட்டில் ஒரு 31 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 நாள் இருக்குது. அக்டோபரில் ஒரு 29 நாள் இருக்குது. 60 எண்ணி 90ஆவது நாள் நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. சரியா? இதில் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 90ஆவது நாள் 50,000 ஸ்டைஃபண்டோட நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறீங்க. அடுத்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 1,30,000 சேலரியோட ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாவோ இல்லை டிசைன் ட்ரெயினியாவோ இருக்க போகிறீங்க. புரியுதா? இப்போ இந்த எக்ஸாக்ட் டேட் வந்து மேபி வேரியபிள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் HAL சொன்ன மாதிரி நடத்திடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கால்ஃபார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எசென்சியலான கான்ஃபாரு. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆல்ரெடி டெக்னிக்கலுக்கு வேறு ஏதாவது படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான கால்ஃபார் இது. வேக்கன்சி கம்மியாக இருக்குது, கேட்டகரி வைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. அப்ளை பண்ணிடுங்க. கன்ஃபார்மாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதோட பிவைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கட் ஆஃப் போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப 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 கம்மியான கட் ஆஃப், ஈஸியாக கிராக் பண்ணுற எக்ஸாமு. சரி, அதாவது 2023 நடந்த எக்ஸாமோட கட் ஆஃப் இது. டிசைன் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு ஜென்ரலில் 111, இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 115, ஓபிஸ்க்கு 114, எஸ்சிக்கு 104, எஸ்டிக்கு 102. ஆக்சுவலாக இந்த வேரியேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஓபிசியோட ஜென்ரலில் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. சரிங்களா? அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 124 கொஸ்டின்ஸு, 124 கட் ஆஃபு. இடபிள்யூஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 116, ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 119, எஸ்சிக்கு 114, எஸ்டிக்கு 109. எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தளவு கட் ஆஃப் ரொம்ப கம்மி, ஜென்ரலுக்கே 103. சரிங்களா? அடுத்தது இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95, ஓபிசிக்கு 99, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 94, அடுத்து எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 160, 160க்கு. சரியா? நம்ம பார்த்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 160 கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதாவது ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ்க்கு 40, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20, டிசிப்ளினுக்கு ஒரு 100. இந்த 160க்கு கட் ஆஃப் இது எல்லாமே. சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 எய்ம் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்மாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இது வந்து டிசைன் ட்ரைனிங்கு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மெக்கானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 120, எலக்ட்ரிக்கலுக்கு 127, சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 112, எலக்ட்ரானிக்ஸ்க்கு அப்பயும் குறைஞ்சிருக்கு பாருங்கள் 99. சரியா? அதே மாதிரி ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரீச் ஆகுறது 127, மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலில் சொல்கிறேன் 99. இது இசிக்கு, இது எலக்ட்ரிக்கலுக்கு. சரிங்களா? அப்போ நீங்கள் உங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்ம் ஃபார் 120+ மார்க், 120+ மார்க்குக்கு எய்ம் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் உள்ளே போக முடியும். சரியா? அப்போ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக இருந்தாலும் சரி, டிசைன் ட்ரெயினியாக இருந்தாலும் சரி, உங்களோட டார்கெட்டு இந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னா 120+ன்னு வைங்க. கன்ஃபார்மாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணிடலாம். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.